வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நீங்கள் இப்பொழுது கேட்க இருக்கும் பயிற்சி உயிருக்கான காய கல்ப பயிற்சி. இப்பயிற்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக வழங்கப்பட்டது. இதில் சயின்டிஃபிக்காக நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை கேட்டு இதன் காயகல்ப பயிற்சியின் தத்துவத்தையும் பயனையும் அறிந்து தாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதை கடைபிடித்து பயன் அடைவீர்களாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க WCSC வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர், உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்றது ஒரு நிறுவனத்திலிருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா காயகல்பம். காயகல்பம் என்றது உங்களுக்கு கேட்கறதுக்கு புதுசா இருக்கும் வேர்டிங் பாத்தீங்கன்னாக்கா, இது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குண்டலினி யோகம் என்ற ஒரு பயிற்சியை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அந்த பயிற்சியில இது ஒரு பகுதி. ஆக்சுவலா அது நிறைய இருக்குது. அதுல இது ஒரு பகுதி தான் காயகல்பம் என்பது. இதை பாத்தீங்கன்னா குண்டலினி யோகம் என்ற ஒரு பயிற்சி அமைச்சார். அது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா உடலுக்கான பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா, உடலை பலமா வச்சுக்கணும்னா உடலுக்கான பயிற்சி. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரல் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். கை கால ஆட்டமா தான் இருக்கும். உங்களுக்கு ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் அத்தனையும் சீரடையும். அதாவது அக்கு பிரஷர் இருக்குது, அப்புறம் வர்மா பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பயிற்சி அதை சேர்த்து வச்சார். அடுத்தது பாத்தீங்கன்னா மனவளம். மனவளத்துக்கு பார்த்தா அகத்தாய்வு, அந்த அகத்தவம் அதை வச்சார். ஏன்னா மனசுலதான் நமக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாமே மனசுனாலதான் ஏற்படுது. அடுத்தது பார்த்தா உயிருக்கான பயிற்சி. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உயிருக்கான பயிற்சின்றது? இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் உயிருக்கான பயிற்சியை கண்டுபிடிச்சாரு. அதாவது கண்டுபிடிக்கிறது சொன்னதை ஏற்கனவே சொல்லி வச்சதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு சொல்லணும். இது நம்ம நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சார். பட் வெளிநாட்டுல இதுக்கு நிறைய பேர் மேடம் கேட்டாங்க, இதை நீங்க கொடுத்துருங்க. யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒன்ஸ் நம்ம பேட்டர்ன் கொடுத்தாமா, நம்ம ஒரு கல்வியில கற்றுக்கணும்னு சொன்னா நம்ம so many thousands you have to spend. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஒரு கிளாஸ் நம்ம கேட்பாங்க. ஸோ அதனால இந்த நம்ம நாட்டு மக்களுக்கு அதுவும் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு இது கண்டிப்பா போய் சேரணும். இதுல மாணவர்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு இது சேர்ந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்க வயசு ஆக ஆக ஒரு சட்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சக்தி எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த சமயத்துக்கு பூஸ்டிங் ஆகும். ஸோ எந்த விதமான உங்களுக்கு இதுவும் இல்லாம 80 வயசு வரைக்கும் நீங்க நல்லாவே இருக்கலாம். நம்மளுடைய ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? ஜென்ரலா ஹியூமன் 120 ஆண்டுகள். நம்மள 120 ஆண்டுகள் வாழணுமா? இல்ல, 80 ஆண்டு நான் சொல்லுவேன். நம்மளுக்கு ஒரு புதுமை வந்துருக்கு. ஆனா மற்ற மிருகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய ஆண்டுகள் 12 ஆண்டுனா, நாய்க்கு 12 ஆண்டுனா 12 ஆண்டு உயிர் வாழுது. கோழி கட்டிங்கன்னா அதுக்கு எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுனா 5 ஆண்டு இருக்குது. சீக்கிரமோ இல்ல புலியோ எது எடுத்தீங்கன்னா அதனுடைய வாழ்நாள் என்னவோ அதெல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா நம்ம மட்டும் அந்த வாழ்நாள் வாழ முடியல. ஏன்? எதனால? அவங்க இயற்கையோட ஒத்து வாழாங்க. அந்த மிருகங்கள் எல்லாமே இயற்கை. ஏன்னா நம்ம இயற்கையை மாற்றி அமைச்சுக்கணும். நமக்கு தேவையான நம்ம அமைச்சுக்கணும். ஜெனரல் நம்ம ஒரு கிளாஸ் நம்ம உட்காரோம். இங்க உட்காரும் போது நம்மளுக்கு ஃபேன் இல்லைன்னா என்ன கொடுக்கமா தெரியும், உட்காரத்துக்கே கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க மிருகங்கள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபேன் போட்டு உட்காந்து இல்ல, மழை பெய்ஞ்சா அதுக்கு எங்கேயாவது போய் வேண்டியது அவ்வளவுதான். குளிர் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அதோடைய தத்துவத்தை சூழ்நிலை மாத்திக்கிது. ஆனா நம்மளாம் அப்படி இல்லை. ஒண்ணு ஏசியில உட்காந்து போனா இல்ல ஃபேன்ல உட்காந்து. இப்போ சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னாக்கா அது படுக்கப்பட்டா ஃபேன் நின்றுச்சுன்னா முதல்ல அது ஃபேன் தான் பார்க்க வரலையே. ஸோ அந்த மாதிரி நம்ம மாறிக்கும். நம்ம மாறினதால என்ன ஆச்சுன்னாக்கா நம்மளுடைய சிஸ்டமே மாறிக்கும். அது மட்டும் இல்லாம செயற்கையான எல்லாமே செயற்கை. நீங்க உரம் எடுத்தீங்கன்னா அதுவும் செயற்கை உரமா இருக்குது. இயற்கை உரமா போயிடுச்சு. இப்போ இயற்கை உரமே இல்லை. காயகல்பம் அப்படின்னு நீங்க பார்க்க போனாக்கா காயம் என்றால் என்ன தெரியுங்களா? என்னதான் காயம் என்றால் உடல். தமிழ் வேர்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பார்க்க போனா சில வேர்டிங் தமிழை எழுதினாலும் நமக்கு புரிய மாட்டேங்குது.
அதனால காயமே இது பொய்யடா காக்கடித்த பையடா அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காயம் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா உடல். இந்த உடலில் காற்று, அந்த உயிர், இந்த மூச்சு காற்று இருக்கும் வரைத்தான் இது உயிரினம். அந்த மூச்சு காற்று நின்று போச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன சொல்லணும்? கிணறும். அந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு உயிரினங்கள் அப்படிங்கிற பேர் வருது. அது மனிதனாக இருக்கட்டும் இல்ல மிருகமாக இருக்கட்டும் எல்லாருமே காமன். இந்த உடல் என்பது பாத்தீங்கன்னா காமனா தான் இருக்கு. இந்த உடலை வந்து எந்தெல்லாம் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா ரொம்ப நாள் நம்ம இதை வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டி சில பயிற்சிகளை அவங்க கத்துக்கினாங்க. அதாவது எப்படி அதை கத்துக்கினாங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா மிருகங்கள் எப்படி வாழுது அப்படின்றத பார்த்து அவங்க அதை கத்துக்கினாங்க. எதுக்காக நம்ம நிறைய நாள் வாழணும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில எய்ம்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த உடல், இந்த உயிரை தாங்குவது இந்த உடல். இந்த உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிர் இந்த உடல்ல இருக்கும். இந்த உடல் அழிந்து விட்டாதான் உயிர் தானா வெளியே போயிடும். இந்த உடலை நல்லா நம்ம வச்சுக்கணுன்றதுக்காக தான் அவங்க பயிற்சி எல்லாம் பண்ணாங்க. அந்த பயிற்சியை நம்ம வந்து நல்லா கத்துக்கணுமாக்கா இந்த உடல் நல்லா இருக்கும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பாடலாம் சொல்லி வச்சிருந்திருக்காங்க. அந்த பாடலாம் தமிழ் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு அது புரியல. உருத்தரித்த நாளில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் எடுக்க வல்லீரே விருத்தலும் பாரதாகலாம் வேலியும் சிவந்திரும் அருத்தரித்த நாடன் பாதம் ஐயன் பாதம் உண்மையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய கருத்துக்கள் தெரியாம இருந்திருக்குது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் இதை வந்து 40 ஆண்டுகளாக அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு என்ன விளக்கம், இது என்ன எதுக்காக இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்தி அதனால நம்மளோட உடல் எப்படி மாற்றம் அடைகின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. சயின்டிபிக்கா எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சும்மா வாயில சொல்றது, ஜஸ்ட் இது பண்றது, எக்ஸசைஸ் பயிற்சி பண்றது மட்டும் இல்லாம சயின்டிபிக்காக எல்லாமே ப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த பயிற்சி நம்ம வந்து செய்யும் போது என்னென்னலாம் நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து உயிரோடு இருக்கணுன்றதுக்காக வேண்டி 200 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உயிரை எப்படி வெளியே எடுக்குதுன்னே தெரியாம போயிட்டு. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இந்த உடல்ல இந்த உயிரை தாங்க கொள்ள அளவுக்கு அந்த பயிற்சியினுடைய பயன் இருந்திருக்கு. அதை வந்து எப்படி எளிமைப்படுத்துது. ஒரு சித்தர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஞானிகள் அவங்க இருப்பாங்க, அவங்க வேற நிலையில இருந்து இருப்பாங்க, உலக வாழ்க்கையில அவங்க இல்லை. ஆனா நம்ம தான் பாத்தீங்கன்னாக்க நம்ம உலக வாழ்க்கையில இருக்கிறோம், சமுதாயத்துல இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு பணிகள் இருக்குது. இதன் இடையில நம்ம வந்து இதை கத்துக்கிட்டு நம்ம உடலை நோய் நொடி இல்லாம வச்சு முதல்ல மெயின் நம்மளுக்கு வந்து தேவை நோயற்ற வாழ்வு செல்லும். இன்னைக்கு ஒரு டாக்டருக்கு நம்ம போனோமா எவ்வளவு செலவு ஆகுது. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படலாம். இது ஒரு பயன் இது. அதனாலதான் இது வந்து மக்கள் செல்வங்களுக்கு நம்மளுக்கு மாணவர்களுக்கு இது பயன்படணும்ன்றதுக்காக வேண்டிதான் மகரிஷி அவர்கள் வெளிநாட்டுல எவ்வளவு பேர் வந்து இது கேட்டாங்க, இது வந்து பேட்டன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. யாருக்குமே கொடுக்கல. கோடிக்கணக்கில் கொடுக்குறேன் நாங்க, யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா இது வந்து இந்திய மாணவர்களுக்கு அனைவருக்கும் சேர வேண்டும், இந்திய மக்கள் அனைவருக்கும் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் யாருக்குமே கொடுக்கல. இந்த மாணவ செல்வங்களுக்கு இது வந்து ஃப்ரீயாவுக்கு தருகிறது. காட்சியில் நீங்க பார்க்க போனாங்க இதுக்கு எல்லாமே சார்ஜஸ் பண்ணி தான் பண்றாங்க. என்னன்னா வந்து ஃப்ரீன்னு சொன்னாக்கா அதுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்காது. உங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இது வந்து சார்ஜஸ் இருக்குது. ஆக்சுவலா உங்க டீன் வந்து அவர் வந்து கேட்கிறதுனால இந்த மாணவ செல்வங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இது உங்களுக்கு வந்து நாங்க வந்து சொல்லி தரோம். இதனுடைய மகத்துவம் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுடைய ஞாபக சக்தி வந்து ஜாஸ்தியாகும். நம்ம படிக்கிறது அத்தனையுமே நம்மளுக்கு படிக்கிறோம். எக்ஸாம்பிள் போய் உட்காந்து 2 லைன் ஞாபகம், 3ஆவது லைன் இன்னும் வந்தது நமக்கு. இந்த மாதிரியான மாதிரிலாம் நம்மளுக்கு இல்லாம நம்ம படிச்சது அத்தனையுமே நம்மளுக்கு உட்காந்து எழுத ஆரம்பிச்சோமாக்கா கடகடன்னு நம்ம பாட்டு எழுதினே போலாம். நீங்க ஒரு பேனர் பார்த்தாலே நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அவ்வளவு அளவுக்கு உங்களுக்கு பவர் கிடைக்கும். எழுத ஆரம்பிச்சுன்னா கடகடன்னு எழுதினே போவீங்க. இந்த பயிற்சியை நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன, இந்த பயிற்சி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய அடிப்படை தத்துவம் பாத்தீங்கன்னா 5 தத்துவங்கள் வந்து அடிப்படையா இருக்கு. இந்த 5 தத்துவங்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பிசிக்கல் பாடி,
பரு உடல் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்லுவோம். இந்த பிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சித்தர்கள் மெய்ஞானிகள் அந்த காலத்துல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னாக்கா பஞ்சபூதங்களா ஆனது அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சபூதங்கள் சொன்னாக்கா ஏதோ பூதம் வச்சு பயப்படாங்க. பூதம்னா பௌதீகம், நம்மள வந்து பௌதீகம் சொல்றோம். இங்கிலீஷ்ல பார்த்தா பிசிக்கல் எலிமெண்ட். சோ 5 பிசிக்கல் எலிமெண்ட் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். 5 பிசிக்கல் எலிமெண்ட் பஞ்சபூதங்கள் என்ன தெரியுங்களா? அந்த ஆதாயம் தான் வீடு சொல்றாங்க. இந்த 5 பிசிக்கல் எலிமெண்ட்ஸ்னால கட்டப்பட்ட உடல் அப்படின்னு மெய்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சு வச்சாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா 3 ஓட்டங்கள், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், 3 ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. ரத்த ஓட்டம் நமக்கு தெரியும். வெப்ப ஓட்டம் பாடி டெம்பரேச்சர், இது இஸ் பாடி டெம்பரேச்சர் தான் வெப்ப ஓட்டம். காற்று ஓட்டம் நம்மளுடைய பிரீதிங், மூச்சு. சோ இதுதான் 3மே ப்ரொபோர்ஷனேட்டா கரெக்டா இருந்தால் நமக்கு எந்த நோயுமே வராது. இது வந்து ப்ரொபோர்ஷனேட் மாறிச்சுன்னு சொன்னாதான் நமக்கு நோய்கள் உள்ள வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். ஹீட் ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா பாடி ஹீட் ஜாஸ்தி ஆயிடுது, கட்டி வருது, மற்ற இதெல்லாம் நோய்கள்லாம் வரலாம். மூச்சு சரியா நமக்கு போகலன்னா மூச்சு திணறல் வருது, ஆக்சிஜன் சரியா கிடைக்க மாட்டேங்குது. சோ ரத்தத்துல சில குளறுபடிகள்லாம் ஏற்படுது. சோ இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக வாதம், பித்தம், சிலேத்துமம் அப்படின்ற மருத்துவ முறைகளை கண்டுபிடிச்சாங்க. இந்த 3மே ஈக்குவல் சொல்ல முடியாது. இட் இஸ் ப்ரொபோர்ஷனேட். அந்த அளவுக்கு எது எந்தெந்த அளவுக்கு இருக்கும், காலையில ஒன்று இருக்கும், மாலையில மதியம் பார்த்தா ஒன்று இருக்கும், நைட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. சோ இதெல்லாம் எப்படி நம்ம பாடியில கண்ட்ரோல் பண்றது அப்படின்றத பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெய்ஞானிகள் இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. விஞ்ஞானிகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ், செல்களால் ஆனது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. செல்கள் எத்தனை செல்கள் இருக்கு? கிட்டத்தட்ட 6000 கோடி செல்களால இந்த உடல் வந்து கட்டப்பட்டிருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. அது இப்ப கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வேற என்ன இருக்கு? ரத்தம். நீங்க ரத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா 3 வகையான செல்கள் அது உள்ள இருக்கு. ரெட் செல், ஒயிட் செல் அண்ட் பிளேட்லெட்ஸ். இந்த 3 இருக்கு. அந்த ரெட் செல் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுதுனாக்கா ஒன்லி டிரான்ஸ்போர்ட்டர். நம்ம என்ன சாப்பாடு சாப்பிடுறோம், சாப்பாடு உடனே ஜீரணம் ஆயிடுதா? ஜீரணம் ஆயிடுது. ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா சத்து போயிடுதா? எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்துதான் பாத்தீங்கன்னா அதுதான் இல்லை. கிட்டத்தட்ட 7 தாது பொருட்களாக மாற்றப்படுகிறது. 7 தாது பொருட்கள் தான் ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, மஜ்ஜையில் இருந்து இந்த லிவிங் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய வித்துக்குழம்பு அதுதான் கடைசியில வருது. அது வரதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 14 days. நம்ம இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு வந்து 14 நாட்களுக்கு அப்பால தான் அந்த வித்துக்குழம்பு வரும். அது மட்டும் அப்படியே டைரக்டா டோட்டலா வந்தாது. ஒவ்வொன்றும் பெர்சன்டேஜ் எடுக்கும். டோட்டல் நம்ம 100% சாப்பிட்டோமா 10% தான் நமக்குள்ள உறிஞ்சப்படும். சிறுகுடல்ல வந்து உறிஞ்சப்படுகிற நீங்க ஏதோ பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் இருக்கிறாரு. ஒவ்வொரு சிறுகுடலையும் உங்களுக்கு ஒவ்வொரு போர்ஷன் ஒவ்வொரு இது இருக்கும். இரும்பு சத்தை ஒரு இடத்துல இருக்கும், கால்சியம் ஒரு இடத்துல இருக்கும், தாதுக்கள் ஒரு இடத்துல இருக்கும். நீங்க வந்து கால்சியம் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கால்சியம் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கால்சியம் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. உண்மையிலே கால்சியம் டேப்லெட் சாப்பிட்ட உடனே நமக்கு உடம்பு சரியாகா? சரியாகாது. காரணம் உள்ள இருக்கிற அந்த சிறுகுடல் உறிஞ்சிகள் வந்து சரியா உரியலைனாக்கா நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது மனமுறையாதான் போயிடும். ஏன்னா உடல் உறிஞ்சினா இல்லையா, உறிஞ்சாதான் நமக்கு சத்து கிடைக்கும். ஸோ அதுக்கு கூட வந்து மெக்னீசியம்ன்றது ஒன்று இருந்தாதான் அந்த இது வந்து சிறுகுடல் வந்து கால்சியத்தை உரிய ஆரம்பிக்கும். அப்பதான் நம்மளுக்கு வந்து சேர்ந்து கிடைக்கும். சரி, ஏன் டிஃபிஷியன்சி ஆச்சு, இதுக்கு என்ன காரணங்கள், இதெல்லாம் ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த இதை கொண்டு வந்துருக்காங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா அடுத்தது பிசிக்கல் பாடியில இன்னும் ஒயிட் செல். ஒயிட் செல் எடுத்தீங்கன்னாக்கா அதுல 5 டைப்ஸ் இருக்கு. ஒயிட் செல் வந்து 5 டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் ஜெனரலா தெரியும். ரெட் செல் வந்து நாங்கள் சொன்னாலும் நம்மளுடைய சாப்பிட்ட இது சத்துக்கள் மொத்தம் எடுத்துன்னு போய் நம்ம வந்து ஒவ்வொரு செல்லு கட்டுமே கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஆக்சிஜனை வந்து நம்ம லங்ஸ்ல இருந்து கொண்டு போய் ஒவ்வொரு செல்லுக்கும் தருது. ஒவ்வொரு செல்லும் லைக் ஃபேக்டரி இஸ் ஒர்க்கிங். அங்கிருந்து வர கழிவுகள், திடக்கழிவுகள் இருந்து மலமாகவும், திரவ கழிவுகள் வந்து யூரினாகவும், அதாவது கேஸ் அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அது வந்து வெளியே பண்ணுது. ஸோ இட் இஸ் ஒன்லி லைக் லுக்ஸ் லைக் டிரான்ஸ்போர்ட்டர். ரெட் செல் இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுது. ஆக்சுவலா ஒயிட் செல் எடுத்தீங்கன்னா இட் வில் ஹேவ் எ நியூக்ளியஸ், அதாவது வந்து அது கருமையம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னா வாஷ் பண்ணினே போகும். அது உடலுக்குள்ளேயே இருக்கும், ரத்த குழாய்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த குழாயை விட்டு வெளிப்பக்கத்துல உட்காந்துருக்கோம். ஏன்னா
சில செல்கள் வந்து வைரஸ் கிருமிகள் வந்து பாடியில் இன்ஜெக்ட் ஆகணும் வந்து டைரக்டா ரத்தத்தில் மட்டும் போகாது. இப்போ கட் ஆகுதுனாக்கா அந்த மேல் பக்கமே வந்து உள்ள வந்து வைரஸ் கிருமி உள்ள வந்துடும். ஸோ அதை டிடெக்ட் பண்ணதுக்காகவே அது வெளியே உட்காந்துடும். ஸோ இது என்ன பண்ணணும், ஒரு வைரஸ் கிருமி இருந்ததுன்னா அதை உடனே அதை வந்து போய் க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணி அதை அழிச்சிடும், அதுவும் அழிஞ்சிடும். இது எவ்வளவு இருக்குது டோட்டல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5 மில்லியன் per mm³ அந்த அளவுக்கு வந்து ரெட் செல் இருக்கு. 7000 tons அப்படின்றது ஒயிட் செல்ஸ் இருக்கு. பிளேட்லெட்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து நிறைய இருக்கு. அது என்ன இதுக்கு ஒயிட்டுக்கும் ரெட்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 1:600 ரேஷியோ. பிளேட்லெட்ஸ் என்ன இருக்குது, அது என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல அதாவது ரத்த குழாயில ஏதோ ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு, உடனே இன்ஃபார்ம் பண்ணும். அதாவது ரத்த குழாயில வந்து இன்ஃபர்மேஷன் போகும் பிரெயினுக்கு, இந்த மாதிரி ரத்த குழாய் கட் ஆயிருக்கு, அதனால நீங்க அதை பிளாக் பண்ணணும். இந்த பிளேட்லெட்ஸ் மொத்தம் அத்தனையும் போய் அதுக்கு போயிடலாம். பிளேட்லெட்ஸ் எப்படி சாதாரணமா ரவுண்டா தான் இருக்கும். இந்த மாதிரி சிக்னல் வந்த உடனே நம்ம இது சொல்றீங்களா, நன்றி சொல்றோம் இல்லைனாக்கா ஆட்டோபிஸ் சொல்றீங்க, அந்த மாதிரி விரிவடைஞ்சு அப்படியே லிங்க் ஆயிடும். லிங்க் ஆகி இது ஆயிடுச்சுன்னா சாலிடா யூனிட் சொன்னா ரத்தம் வெளியே வராமல் கட்டுடும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒயிட் செல்ஸ் இருக்கு. இந்த ஒயிட் செல்னுடைய குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து சரியா இல்லைன்னாக்கா நம்மளுக்கு வைரஸ் உள்ள அட்டாக் ஆச்சுன்னா நம்ம பாடி ஃபுல்லாக அட்டாக் ஆகிடும். ஸோ அதனாலதான் இந்த பயிற்சி வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கிறாங்க. இம்யூன் பவர் நம்ம பாடியில நல்லா இம்ப்ரூவ் இருந்தாக்கா எந்த வைரஸ் உள்ள வந்தாலும் அதை அழிச்சிடும். சப்போஸ் உங்க ஒயிட் செல்ஸ் வந்து வீக்கா இருந்தது, அது வந்து சரியா அது வேலை செய்யலைனாக்கா வைரஸ் கிருமிகள் உள்ள வந்ததுனாக்கா அது போய் உள்ள உட்காந்துரும். டெவலப் ஆச்சுன்னா பாடி ஃபுல்லா அது இது காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ நோய்கள் எல்லாம் எப்படி வருதுன்றதை பத்தி பின்னால பார்க்கணும். இந்த பருவுடல் இதுல வந்து பிசிக்கல் பாடியை நம்ம இது பண்றதுக்கு சாப்பாடு சாப்பிடறோம்னு நம்ம சொன்னோம். சாப்பாடுல பாத்தீங்கன்னா வகைகளை நீங்க பார்க்க போனா 5 அளவு முறைகள் இருக்கு. அந்த 5 அளவு முறைகள் பாத்தீங்கன்னாக்கா உணவு, உழைப்பு, உறக்கம், உறவு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா எண்ணம். இந்த 5 வந்து அளவு முறையா இருக்கணும் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அளவு அந்த முறை 2 குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம், வெறும் ஸ்வீட் எனக்கு திடீர் நல்லா இருக்குதுன்னு சொல்ல வெறும் ஸ்வீட் மட்டும் வச்சு நம்ம சாப்பிடுவோமா? இல்ல. சோ எல்லாமே கலந்துதான் நம்ம சாப்பிடுறோம். அந்த சாப்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா 6 வகையான 6 சுவைகள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. சாப்பாட்டுல 6 சுவைகள் இருக்குது. எது எந்தெந்த சுவைகள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? சிலதுதான் தெரியும், சிலதுதான் தெரியாது. சோ ஒரு நெல்லிக்காய் எப்படின்னா அது 6 சுவையும் இருக்குது. அதனால ஒரு நெல்லிக்காய் நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா ஆப்பிள் சாப்பிடுறதுக்கு ஈக்குவல் சொல்லுவாங்க. பட் ஆனா அது 6 சுவையும் நீங்க சாப்பாட்டுக்கு முன்ன இந்த ஒரு சுவை ஒண்ணு ஜஸ்ட் ஒரு பீஸ் நீங்க வாயில போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எல்லா சாப்பாடுமே ஜீரணமாகும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அத்தனையுமே ஜீரணமாவது நம்ம நினைச்சு நிறுத்துறோம், எல்லாமே சத்து உறிஞ்சப்படுகிறது நினைச்சு நிறுத்துறோம். இல்ல, இப்போ வந்து கால்சியம் சில பேருக்கு வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட போனோம்னா சரி கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த கால்சியம் டேப்லெட் நம்ம பாடிக்குள்ள போய் ஒர்க் பண்ணதான்னு பார்த்தா அதுவும் பண்றது இல்லை. ஏன்? நம்ம பாடிக்குள்ள சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் பண்ணல. நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து கால்சியம் வந்து நம்ம பால் கொடுக்குறோம், மற்ற இதெல்லாம் சாப்பாடு சாப்பிடுறதுல எல்லாருமே கால்சியம் இருக்குது. எல்லாமே உள்ள போகுதான்னு பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே உள்ள உறிஞ்சப்படலை, கால்சியம் வந்து உறிஞ்சப்படலை. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா போன் தான் வீக் ஆகுது. ஸோ இந்த கால்சியம் உறிஞ்சப்படுறதுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா மேக்னீசியம் என்ற ஒரு பொருள் வேணும். அது இருந்தாலும் அது கால்சியத்தை உரியும், அப்படி இல்லைன்னா அது மலமா தான் வெளியேறும். நீங்க ஈவன் டேப்லெட்ஸ் நீங்க எது சாப்பிட்டாலும் சரி அது வந்து மலமா தான் வெளியேறிக்கும். ஸோ வந்து பாடிக்குள்ள போகாது. ஸோ நம்மளுக்கு வந்து போன்ஸ்லாம் வீக் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முறையான அந்த சுவையான 6 சுவைகள் கலந்த நீங்க சாப்பாடை நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்கள் பாடிய சிஸ்டத்தை சரி பண்ணிக்கும். என்னென்னலாம் சுரக்கணுமோ பாடிக்குள்ள அது அத்தனை ரசாயனம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப என்ன ஆகும்னு சொன்னாக்கா நம்ம வந்து சாதாரண நம்ம சுகர் பேஷண்ட் நம்ம சொல்றோம். சுகர் சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கு அந்த சுகர் வருதா? இல்ல. ஈவன் நீங்க சாதாரண சாப்பாடு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அது கூட சுகர் இருக்குது. எப்ப அந்த சுகர் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னாக்கா ஒரு ஸ்வீட் நீங்க வந்து வாயில நீங்க வச்ச உடனே அத்தனை இதுவும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், கெமிக்கல்ஸ் ஓவர் அவங்க சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே இருக்குது பாடிக்குள்ள, அதை ஆக்டிவேட் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னாக்கா சுவை, அந்த சுவை தான் ஆக்டிவேஷன் பண்ணுது. ஸோ அதனால நீங்க வந்து ஸ்வீட் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மாத்திரைக்கெல்லாம் போறோம், சுகர் பேஷண்ட்லாம் போறோம், டாக்டர் கிட்ட போயிட்டாக்கா மருந்து கொடுக்குறாங்க, எல்லாம் சாப்பிடுறோம், சாப்பிட்டா எல்லாம் சரியாயிட்டா ப்ரெஷர்னு சொல்லிட்டு போறோம், ப்ரெஷருக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தா ஒரு மாத்திரை, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 6 மாசத்துக்கு எம்ஜி இன்க்ரீஸ் பண்றாங்க.
அதே மாதிரி நீங்க சுகர் நீங்க போகும்போது அதுல இன்க்ரீஸ் ஆகினா போது கடைசியில வந்து இன்சுலின் லெவல்ல வந்து நிற்குது. அப்பனா என்ன ஆகுது உள்ள பாடிக்குள்ள? ஸோ சிஸ்டம் வந்து சரியா ஒர்க் பண்ணல. அதனால நம்மளுக்கு வந்து நீங்க வந்து அந்த வெளியே வந்து அதை கம்மி பண்ணிக்கிறாங்க தவிர உள்ள அடிப்படையில இதை கம்மி பண்றதே இல்லை. சரி, அடிப்படையில நம்ம கம்மி பண்ணணும்னு சொன்னாக்கா நம்மளுடைய சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் இப்ப சொல்லிக் கொடுக்குற இந்த காயகல்பம் அப்படின்ற அந்த பயிற்சி நீங்க எல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாடிக்குள்ள சுரக்க வேண்டிய அத்தனை ரசாயனங்களும் சுரக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆயிடும். பாடி வந்து நமக்கு வந்து ஹெல்த் கண்டிஷனா இருக்கும். எந்த வித நோய் நொடிகளும் வராது. ஈவன் பக்கத்துல வேற யாருன்னா நோய் இருந்தா கூட அது நம்மளுக்கு கொடுத்தாது. தொற்று நோய்கள் நிறைய இருக்கு. சில பேர் வந்து கோல்டு, காப்பு, இருமல் வந்துடும், சளி பிடிச்சிக்கும். அவங்க இருந்தாங்கன்னா பக்கத்துல நம்ம எல்லாமே நம்ப முடியும். ஸோ இந்த சிஸ்டம் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். இம்யூன் பவர் லாஸ் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் அவாய்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த பயிற்சி வந்து முக்கியம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் கோர்ஸ் உயிர், இந்த உயிர் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த உடல்ல உயிர் இருக்குதா உயிர் இல்லையா யாராலும் பார்க்க முடியல. சயின்டிஸ்டாலும் அதை பார்க்க முடியல. ஆனா மெய்ஞானிகள் அந்த காலத்துல எழுதி வச்சிருந்தாங்க இந்த உயிரினுடைய அளவு. நம்ம இந்த காலத்துல எவ்வளவு சயின்டிபிக்கா இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் அந்த அளவு ஒன்று நம்ம கண்டுபிடிக்க முடியல. அதாவது கோவின் மொழி, கோவின் என்ன தெரியுங்களா? கோ பசுமாடு. அந்த பசுமாட்டினுடைய முடியை, அந்த முடியினுடைய திக்னஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு லென்த் வச்சுட்டு 1,00,000 கூறு போட்டா அதுல வர ஒரு பீஸ் தான் இந்த உயிரின் அளவு அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே அதை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எவ்வளவு அளவு என்ன ஆயிருக்கு. பட் ஆனா இன்னும் சயின்டிஃபிக்கா அதை கண்டுபிடிக்கணும். சயின்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும், ஆனா கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா அவங்க அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு வச்சுக்காங்க. இந்த உயிர் என்ன பண்ணுது? இந்த உயிர் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷர். இந்த உடல் விட்டு உயிர் போயிட்டாங்கன்னா மனிதன் கிடையாது. அதுக்கு பாடி தான். அது எல்லா மிருகங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். அது ஆமா. இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா இது வந்து வீண் என்ற அணுக்களால் ஆணும். இது வந்து பாடிக்குள்ள வந்து சுழன்று கொண்டிருக்கின்றது. ஒரு பல கோடி வீண்கள் ஒன்றாக சேர்ந்து பாடி ஃபுல்லா தலை உச்சியிலிருந்து பாதம் வரை சுழன்று கொண்டிருக்கு. ஒரு இது சுழல ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு சென்டர் பாயிண்ட் ஆரம்பிச்சு. இப்போ வந்து நம்ம கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுன்னா ஒரு கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இயற்கை விதி. ஸோ அது வந்து சென்டர் பாயிண்ட் வச்சு சுத்தம். இயற்கை விதியில பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட சென்டர் பாயிண்ட். அந்த சென்டர் பாயிண்ட் வந்து பாடி எடுத்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் இங்க வந்து நின்றும். இப்போ வந்து 2 காலங்கள் இருக்குது. இதுதான் மூலாதாரம். கருமையும் சொல்லுவாங்க, மூலாதாரம் சொல்லுவாங்க. இந்த மூலாதாரத்துலதான் இங்க வந்து சென்டர் அமைச்சிங்கன்னா சுத்த ஆரம்பிக்குது. பாடி ஃபுல்லா சுத்துது. ஸோ அது பாடி ஃபுல்லா சுத்தும் போது அது என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா இந்த ஜீவவித்து குழம்பு நம்ம சொல்லுவோம், லைஃப் சேவிங் ஃபோர்ஸ், அதுக்குள்ள தோன்றி அது ஆற்றலை பெற்று ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போய் அந்த ஆற்றலை கொடுக்குது. அதாவது நம்ம எப்படி ரெக்ஸஸ் வந்து எதுவுமே கொடுக்குறோம், இந்த உயிர் அணுக்கள் வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி சக்தியை கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுத்துட்டு வருது. ஸோ அதனுடைய வேலை அது மாதிரி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சேவிங் லிக்விட், ஜீவவித்து குழம்பு. அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முதல்ல நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ரசமாக, ரத்தமாக, தசையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக, எலும்பில் உள்ள மஜ்ஜையாக, கடைசியில தான் இந்த ஜீவவித்து குழம்பு என்ற லைஃப் சேவிங் ஃப்ளூயிட் வந்து சொல்றது. இது வந்து 14 days. இது வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 14 days ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த இது வரும். ஸோ இதுவும் வந்து இதனுடைய சென்டர்ல தான் வந்து இது வந்து என்ன எப்போ இது ஆரம்பிச்சுது, இந்த லிக்விட் வந்து எப்போ நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தாக்கா எப்போ தாயினுடைய முட்டையும் தந்தையுடைய கரும் ஒன்னா சேருதோ அப்பவே சுரக்க ஆரம்பிச்சு. இது அப்பவே சுரக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இதுக்கு எப்படி இது வந்து பின்னால மாறி வருதுன்னு பார்க்க போனீங்கன்னாக்கா 3 வயது வரை, அதாவது குழந்தை பிறந்து 3 வயது வரை மூளையை கட்டுறதுக்காக அது யூஸ் ஆகுது. இந்த மூளையை நம்ம வந்து பிரெயின் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்மேஷன் பண்றதுக்காக அது யூஸ் ஆகுது. அப் டு 14 years இந்த பாடியை பில்டப் பண்ணுது. ஸோ நம்ம பாடி வந்து எல்லா உயரங்களும் வரணும், அந்த உயரம் வரணும், அந்த ஃபேட் வரணும், இதெல்லாம் அதுதான் பார்க்கணும். ஸோ இதுல இருந்து சக்தி தான் அதுக்கு யூஸ் ஆகுது. ஆஃப்டர் 14 years என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னாக்கா ஸோ எக்ஸஸ் அதனுடைய வேலை முடிஞ்சு போச்சு, பாடி கட்டுறது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது வந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுல ஓவர்ஃப்ளோ வந்து கீழே இறங்குச்சுன்னா பாடியோட சென்டர் பாயிண்ட் தான் வந்து இறங்கும். அந்த வீட்டு தலையம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இறங்கும்.
ஸோ அந்த இடத்துல இருந்து இறங்கிக்கிறதுக்கு அப்பால தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு வந்து குரல் மாறுபடும், வீசம் முளைக்க ஆரம்பிக்கும், பெண்களுக்கு வந்து மென்சஸ் பீரியட் ஆரம்பிக்கும், ஸோ பூப்படைவாங்க. ஸோ இதுதான் அந்த சமயத்தில் ஆரம்பிக்குது. அந்த 14 இயர்ஸ்க்கு மேலதான் அக்கார்டிங் டு ஏஜஸ் சில பரம்பரைகளை மாறலாம், சில அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி டைம் மாறலாம். ஆனால் 14 to 15 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் வந்துடும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த வித்து கலையத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது வெளியே பார்க்கும். எதுவுமே நீங்க வந்து வாடிக்குள்ள நம்ம வந்து சாப்பாடு தான் ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மலமாக வெளியேறுது, தண்ணி குடிக்கணும், அது வந்து யூரினா வெளியேறுது. அதே மாதிரி இந்த லிக்விட் வந்து இதுக்குள்ள ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் சர்டன் டேஸ்க்கு அப்பால அது வெளியேற பார்க்கும். அப்பதான் நம்மளுக்கு வந்து பருவத்துல ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஸோ இது இருந்து வெளியேற்றம் வந்துருச்சுன்னு சொன்னாக்கா நீங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் லைஃப் சேவிங் லிக்விட் வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம மூளையில வந்து பின்பாகத்துல இருந்து தான் சொல்லுது. இது வந்து 14 இயர்ஸ்க்கு அப்பால நீங்க பாத்தீங்கன்னாக்கா கீழே இறங்க ஆரம்பிச்சு மூலாதாரத்துல வந்து இறங்கிடுச்சு. மூலாதாரத்துல இறங்கினதுக்கு அப்பால தான் இந்த பால் உணர்வு அப்படின்ற உணர்வு ஏற்படும். ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்கள் மீதும் ஒரு விருப்பம் ஏற்படும், அதாவது அட்ராக்ஷன் ஏற்படும். அதே சமயத்துல வெளியேறும் பார்க்கும். இது வெளியேற பார்க்கும்போது லிக்விட் லெவல் வந்ததுக்கு அப்புறம் வெளியேறிச்சா நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் நீ அது நார்மலாக அதை வந்து வெளியேறினே இருந்தாலும் நம்ம பாடி வந்து வீக் ஆகிட்டே போயிடும். ஸோ இது வந்து பவர்ஃபுல் லிக்விட். ஸோ இந்த லிக்விட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கிறத நம்ம வந்து வச்சுனே தான் நல்லது. செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா நம்மளுக்கு வேண்டிய சமயத்துல பணம் கிடைக்காம போகும். அப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம பேங்க்ல போடுவோம் பணங்கள் எல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த லிக்விட் நம்ம என்ன பண்றதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பயிற்சியில என்ன பண்றாங்கன்னாக்கா they are bringing back to the head. ஸோ எங்க ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே கொண்டு போறாங்க. ஸோ அப்போ உள்ள மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் ஆகி அந்த இடத்துல ரீசைக்ளிங். ஸோ அந்த இடத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எல்லாம் பவரும் மறுபடியும் ரீடைன் ஆகிடும், சோர்வே இருக்காது. உங்களுக்கு எந்த உழைப்பு நீங்க கொடுத்தாலும் நீங்க பண்ணலாம், சோர்வு இல்லாம பண்ணலாம். அதே சமயத்துல இம்யூன் பவர் நாசி ஆரம்பிக்கும். இந்த லிக்விட்ல தான் இந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து உள்ள வந்து டிப் ஆகி செல்லுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுத்து இதன் வழியாக நடக்குது. ஸோ அப்போ வந்து செல்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தப்படும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்நாள் நீடிக்கப்படும். வாழ்நாள் மட்டும் நீடித்தா போதுமா, நோய் நொடி இல்லாம இருக்கணும். அதுக்கு இம்யூன் பவர் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதோட லிக்விட பத்தி மதிப்பை நீங்க தெரிஞ்சு அதை பற்றி நடந்துச்சுங்க அப்படின்றதுனால தான் இந்த பயிற்சி. ஸோ இது வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பயோமேக்னட்டிசம். லைஃப் ஃபோர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த லைஃப் உயிர் என்ற அணுக்கள் நீங்க பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு ஃபேன் சுத்துச்சுன்னா என்ன ஆகுது, காத்து வருது. அந்த மாதிரி இந்த உயிரணுக்கள் பாடிக்குள்ள நீங்க சுத்த ஆரம்பிச்சதுனாக்கா ஒரு பயோமேக்னட்டிசம் என்ற ஒரு இது வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த பவர் தான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டோட்டலா நம்ம பாடியை வந்து சென்சன் பண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறது இதுதான். இப்போ வந்து நம்ம இந்த பில்டிங் கட்டி இருக்கிறாங்க. இந்த பில்டிங் எதாவது கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா செங்கல்லால கட்டப்பட்டிருக்குது. அந்த செங்கலுக்கு வெறும் செங்கல் மட்டும் வச்சு கட்டினா போதுங்களா, செங்கலுக்கு நடுவில் என்ன வைக்கிறாங்க, சிமெண்ட் அண்ட் சாண்ட் அந்த காம்பினேஷன் வச்சு வைக்கிறாங்க. அதுதான் இது. ஸோ இந்த செல்கள் ரெண்டு செல்களுக்கும் இடையில வந்து அந்த காம்பாக்ட் பவுண்டிங் ஏற்படுத்து சொன்னாக்கா இந்த பயோமேக்னட்டிசம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பயோமேக்னட்டிசம். இந்த பயோமேக்னட்டிசம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம பாடியில வந்து மேக்னட்டிசம் இருக்குதா இல்லையா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பாடிக்குள்ள ஒரு மேக்னட்டிசம் இருக்கா இல்லையா, பயோமேக்னட்டிசம் ஜீவ காந்தம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால அது பேர் வந்து ஜீவனுக்குள்ள இருக்கிறதுனால அது பேர் ஜீவகாந்தம், வான்ல இருந்தா அது பேர் வான்காந்தம். ஜீவகாந்தம் நமக்குள்ள இருக்குதுன்றத யார் நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஜெனரலா நம்ம சாதாரண நீங்க பாத்தீங்கன்னா சீப்ப தலையில மாறி நீங்க வந்து சின்ன துண்டு பேப்பர் போட்டு அதை வச்சீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் அந்த துண்டு பேப்பர்லாம். இப்ப நீங்க கையில வந்து சாதாரணமா நீங்க வந்து ரெண்டு கையை வச்சீங்க, ரெண்டு கையை வச்சீங்க, கையை வந்து ரெஸ்ட் பண்ணாதீங்க, ஃப்ரீயா வச்சீங்க. ஒரு 1 inches or 2 inches கிட்ட வச்சீங்க, கண்ணை மூடிக்கீங்க. எண்ணங்களுக்குள்ள அந்த கைக்குள்ள அந்த இது பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. கை வந்து அட்ராக்ஷன் அப்படியே உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, மறுபடியும் இழுக்கும். கண்ணை மூடிங்க, அதை வச்சு பாருங்க, கிட்ட வச்சு பாருங்க. ஆனா ரெஸ்ட் பண்ணாதீங்க, ரெஸ்ட் பண்ணாம வச்சு பாருங்க. கை ரெண்டு அப்படியே இழுக்க ஆரம்பிக்கும். கை இழுக்கும் போது ஓபன் பண்ணி பாருங்க, கை இழுக்க ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் என்ன இருக்குது, நம்ம பாடிக்குள்ள ஒரு மேக்னட்டிசம் இருக்குது. அந்த மேக்னட்டிசம் சில பேருக்கு கடிச்சிருக்கும், சில பேருக்கு கிடைக்காது.
சில பேர் கிடைக்கிறதுனா அவங்களுக்கு மேக்னீசியம் கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம், அது ஒண்ணே இல்லை. இந்த மேக்னீசியம் தான் நமக்குள்ள பாடிக்குள்ள இருக்கிற செல்ஸ் எல்லாம் பிரிச்சுன்னு இருக்குது. நீங்க வந்து செல் எல்லாம் பிரிச்சுன்னு இருக்குது எப்படி நம்ம இது பண்றது பாத்தீங்கன்னாக்கா, ஜென்ரலா நம்ம வந்து பாடியில வந்து நீங்க வந்து சதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னாக்கா மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து வந்து உள்ள போயிடும். ஆனா நீங்க வந்து வயசானதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இழுத்தீங்கன்னா மறுபடியும் போகாது, அப்படி தொங்கிதான் நிற்கும். ஏன்னா அந்த மேக்னீசியம் இல்லை. ஸோ வயசானவங்க நம்ம பார்க்கும்போது எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் தொங்கும். தட் மீன்ஸ் மேக்னெட்டிசம் பவர் வந்து கம்மி ஆகிட்டே போகுது பாடியில அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாண்டிங் இல்லாம இருக்கிறதுனால தான். ஸோ இந்த பாண்டிங் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும்னா இதுதான் மெயின் காரணம். இதுல இருந்து தான் எல்லாமே இந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்குது, பயோ மேக்னெட்டிசம் இருக்குது. இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா மைண்ட், மனம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது. ஜெனரலா நம்ம வந்து மனம்னா என்ன யோசிக்கிறோம். நிறைய பேர் சில பேருக்கு தெரியும் மனம்னா, சில பேருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் இருக்குது, மானிட்டர் இருக்குது, ஒரு மவுஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ல என்ன ஸ்டோர் ஆகிருக்குதோ அதை வந்து மானிட்டர்ல கொண்டு வச்சு நம்ம மவுஸை மூவ் பண்ணி கொண்டு வந்தோமோ மானிட்டர் நமக்கு தெரியும். ஸோ மானிட்டர் வந்து நம்ம மூளை கருமையம், இந்த மூலாதாரத்துல கருமையம் என்ற ரெக்கார்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். நீங்க என்னென்னலாம் செய்யறீங்களோ அத்தனையே ரெக்கார்ட் ஆகும். அதாவது நம்ம அந்த காலத்துல சொன்னோம் சித்திரகுப்தன் எழுதி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம செயல்கள் எண்ணங்கள் அத்தனையுமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்ட் ஆக வந்து மறுபடியும் நம்ம திருப்பி எடுத்து பார்க்கணும்னு சொன்னாக்கா இந்த மனம் தான் இந்த வேலையை செய்யும். மனம் அந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக தான் இந்த மனம் வேலை செய்யும். ஸோ இந்த மனம் தான் மூளையின் வழியாக எடுத்து காட்டுகிறது. தட் மீன்ஸ் லைக் மானிட்டர் மாதிரி நம்ம மூளை வந்து வேலை செய்யும். அதுவே ரெக்கார்ட் ஆகுது, மூளையிலும் ரெக்கார்ட் ஆகுது. ஆனா மெயினா ரெக்கார்ட் ஆகுது பாத்தீங்கன்னாக்கா மூலாதாரத்தில் உள்ள கருமையத்துல தான் ரெக்கார்ட் ஆகுது, எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். அதாவது தந்தை வழி நம்ம தாத்தா பண்ணதெல்லாம் நமக்கு வருதுன்னா அது மூலாதாரத்தில் உள்ள கருமையத்தின் வழியெல்லாம் தெரியும். பிளாக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஏரோப்ளேன்லாம் வச்சு நம்ம எல்லாமே எல்லா ஆக்டிவிட்டிஸும் அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இதன் வழியாக அது வந்து நமக்குள்ள வரும். ஸோ இதை நீங்க பார்க்கும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது மனம் இந்த உடல் முழுவதுமே இருக்கு. எங்கெங்கெல்லாம் அந்த ஜீவகாந்தம் இந்த பயோமேக்னடிசம் இருக்குதோ அது அத்தனையுமே இருக்குது. நம்ம ஒவ்வொரு பாடி செல்லுலயே இருக்குது. நீங்க ஒவ்வொரு கையில நீங்க ஒரு ஆக்ஷன் நம்ம பண்றோம். நம்ம சில பேர் கார் ஓட்டுறோம், சைக்கிள் ஓட்டுறோம், மோட்டர் சைக்கிள் ஓட்டுறோம். நம்ம என்ன இங்க இருக்குதா இருக்காது, கை தானே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எப்படி நடக்குது முதல்ல பழகும் போதுதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து கிளச்சை பிடிக்கணும், கியரை போடணும், அதை மாற்றணும், அதெல்லாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஸோ ஒவ்வொரு உறுப்புலையும் அது வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ இந்த வேலைகள்லாம் இது நடந்துருக்கு, இந்த மைண்ட் வழியா தான் நடக்குது. ஸோ இந்த மைண்டு இந்த இது எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து இந்த லைஃப் சேவிங் லிக்விட். ஸோ அதனுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து முறையா பயன்படுத்தி அதை மறுபடியும் ரீசைக்கிளிங் பண்ணி நம்ம மூளையில சேர்க்கறதுக்காக தான் இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். இந்த பயிற்சியில இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா இம்யூன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம். இம்யூன் பவர் போலியோ அட்டாக் அப்படின்னு சில பேருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போலியோ வந்து வைரஸ் எப்படி நம்ம பாடிக்குள்ள வருதுன்னு தெரியல யாருக்காவது? அம்மை நோய், சிக்கன் பாக்ஸ், இந்த மாதிரிலாம் நோய்கள் வருது. அதெல்லாம் எப்படி உள்ள வருது, நம்ம பாடிக்குள்ள வருது, யாருக்காவது தெரியுமா? அதுக்கு நம்மளுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் நம்ம கொடுக்குறோம். அதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுமா? என்ன மருந்து அதுக்குள்ள வச்சிருக்காங்க தெரியுங்களா? அதே வைரஸ் தான் உள்ள வச்சிருக்காங்க. எந்த வைரஸால அந்த கிருமி அந்த நோய் ஏற்படுதோ அதே வைரஸை வச்சுதான் நம்ம பாடிக்குள்ள செலுத்துறாங்க. அப்பனாக்கா அந்த வைரஸையே நம்ம பாடிக்குள்ள செலுத்தும் போது நோய் வந்துடும் இல்லையா? ஜெனரல் நோய் வரணும், ஏன் வரல? அது வந்து டென்சிட்டி, அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்மியா இருக்கும். அதை வச்சு நம்ம பாடிக்குள்ள செலுத்தும் போது அந்த வைரஸை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்குது. ஆனா அது சரியா ஒர்க் பண்ண ஆரம்பிக்காதனாலதான் நமக்கு அந்த நோய் காய்ச்சல் பரவுது. நம்மளுக்கு இம்யூன் பவர் இருந்துன்னா என்ன பண்ணனா அந்த வைரஸ் உள்ள வந்தோம்னா அதை அழிக்கிறதுக்கான வேலையை தொடங்கும். அப்ப அந்த அழிக்கிறதுக்கு அதுக்கு என்ன கெமிக்கல்ஸ் தேவைப்படுது? ஒரு பொருளை வந்து அழிக்கணும்னா அந்த பொருளை அழிக்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் வந்து பாடியை கிரியேட் பண்ணும். அது பண்ணணும்னா நம்ம பாடி நல்லா இருந்தா தானே. நம்ம பாடிக்கிட்ட நம்ம ஒரு சமையல் செய்யறோம், சமையல் பாத்திரம் இருந்தாலும் நான் சமையல் நல்லா செய்வேன், ஆனா எனக்கு வேண்டிய பாத்திரம் எடுத்து சமைக்க வேண்டிய அந்த பதார்த்தம் இருந்தாலும் நான் செய்ய முடியும். அது இல்லாம சாம்பார் வைக்கணும்னு எப்படி இருக்க முடியும்? சாம்பார் வைக்கலாம், உப்பு இல்லாம சாம்பார் வைக்கலாம், உப்பு இல்லைனா. சரி, இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தான் அந்த நோய் வந்து ஜாஸ்தியா உருவாக்கி நம்ம பாடி எஃபெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும். சரி, இந்த உடம்பு நல்லா வச்சுக்கினாதான் அந்த நோய் விருது உள்ள வந்தாலும் தான் அதை அட்டாக் பண்ணாம நம்ம இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகி அதை அழிக்கும். அதுதான் சின்ன போதிலே அதை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த நோயை அழிக்கிறதுக்கான அந்த கெமிக்கல்ஸ் அந்த ஃபார்முலாவை அதை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொன்னா ரெக்கார்ட் பண்ணிடும்.
ஒன்ஸ் கிரியேட் பண்ணிச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டு சொன்னாக்கா அடுத்த முறை அந்த கிருமி உள்ள நுழைஞ்சா உடனே அந்த ரெக்கார்ட் எடுத்து அதை அழிச்சு. நம்மளுக்கு நார்மலா எல்லாமே இடத்துல எல்லா நோய்களும் இருக்குது, இருந்தா கூட நம்ம எப்படி நார்மலா இருக்கிறோம். ஒரு இடத்துல வந்து கண் நோய் வருது, ஜெனரலா பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஆகி அப்படின்னு வருது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வராது, சில பேருக்கு அட்டாக் ஆகும், நிறைய பேருக்கு வந்து அட்டாக் ஆயிடும். ஏன் அந்த மாதிரி ஆகுது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இம்யூன் பவர் நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா எந்த நோயும் நம்ம கிட்ட வராது. ஸோ அந்த இம்யூன் பவர் நம்ம தாக்கி பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த காயகல்ப பயிற்சியில் அத்தனை பவர் இந்த கிடைக்கும். சாதாரணமா நீங்க பாக்கிறதுக்கு 3 நிமிஷம் காலையில, சாயங்காலத்துல 3 நிமிஷம், நைட்ல 1 நிமிஷம். ஸோ இந்த மொத்தத்துல ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் தான். நைட்ல செய்ய வேண்டியது கூட சம்டைம்ஸ் அது லிமிடேஷன் இருக்குது. பட் இந்த 3 and 3 இட்ஸ் a must. ஸோ அதை நீங்க பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அத்தனை பயணம் கிடைக்கும். அதாவது என்னென்ன ஆகுதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஆயுள் நீடிக்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகுறதுனால நோயற்ற வாழ்வு நம்மளால வாழ முடியும். அதே சமயத்துல பிரெயின் வந்து பவர்ஃபுல். நம்ம பிரெயின்ல பாத்தீங்கன்னா செல்ஸ்ல நம்ம பிரெயின் செல்ஸ் நம்ம வந்து எவ்வளவு % யூஸ் பண்றோம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 20% கூட நம்ம யூஸ் பண்றது இல்லை. லெஸ் than 20% தான் நம்ம பிரெயின் செல்ஸ் யூஸ் பண்றோம். 100% only 20% தான் நம்ம யூஸ் பண்றோம். சயின்டிஸ்ட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 25 to 30% தான் யூஸ் பண்றாங்க. ஆனா திருடர்கள் நீங்க பாத்தீங்கன்னா 30% யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்தது தான் நடக்குது, அடுத்தது என்ன எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம பண்றோம். ஸோ நம்ம வந்து கம்மியான யூஸ் பண்றோம். ஸோ நம்ம மூளையினுடைய செல்களை நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த பயிற்சி நீங்க பண்ணும்போது உங்களுடைய செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி பெறும். அப்ப புத்துணர்ச்சி பெறும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா நீங்க உட்காந்து பாடாத கவனிக்கிறீங்க. பாதியார் வந்து ப்ரொஃபசர் வந்து சொல்றாங்க, எல்லாரும் காமனா சொல்றாங்க. சில பேர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் சரியா புரிய மாட்டாங்க. ஏன்? உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இல்ல. மெயின் ரீசன் வந்து நீங்க வந்து உங்களுடைய நினைவுகள் அதான் ஒருமுகப்படுத்தப்படல. உங்களுடைய பாடத்தை நீங்க பாடுன்னு இருப்பீங்க, இந்த ப்ரொஃபசர் செஞ்சு பாடுனா இருப்பீங்க, ஆனா எண்ணங்கள் எங்கேயோ போயிருக்கு. அந்த மாதிரி இல்லாம ஒருமுகப்படுத்தப்பட்டு என்ன மொத்தம் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணி கிளாஸ்ல என்ன நடக்கிறாங்க நீங்க ஒரு தடவை பாத்தீங்கன்னா போதும், எக்ஸாம்ல நீங்க அப்படியே எழுதுவீங்க. ஸோ அதுக்கான பயிற்சி தான் இந்த பயிற்சியுடைய தத்துவமே அடங்கிடுது. ஸோ ஒரு தடவை நீங்க போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. இது பார்க்கறதுக்கு வந்து சாதாரணமா சிம்பிளா தெரியும், சிரிப்பா இருக்கும். ஆனா நீங்க அதை பயிற்சி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு அருமை என்னன்னு. ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, சாப்பிட்ட சாப்பாடு உள்ள ஜீரணம் ஆகிடுது, தெரியுதா நம்மளுக்கு? தெரியல. ஆனா ஜீரணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து பாதியில கொண்டு சேர்த்தாரு. நம்ம கொஞ்சம் டயர்டா இருக்கவங்க வந்து நல்ல சுறுசுறுப்பாகும். அதே மாதிரிதான் இந்த பயிற்சி நீங்க செய்ய செய்ய அதனுடைய விளைவுகள், அதனுடைய என்னென்னலாம் நடக்குதுன்றது நீங்க பின்னால உணர்வீங்க. இன்னைக்கு வந்து சாதாரணமா தெரியும், வயசு ஆக ஆக 40 வயசு வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இந்த உடல்ல வந்து இந்த வளர்ச்சிகள்லாம் இருக்கும். 40 வயசு மேல தளர்ச்சி தான் எல்லாமே. பட் அந்த சமயத்துல நீங்க சேவிங் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க 60, 80 வயசு, 90 வயசு வரைக்கும் நீங்க இளமையாக இருக்கலாம். அதாவது நீங்க சோர்வே அடைய மாட்டீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. காலையில நீங்க எழுந்தீங்கன்னாக்கா சாயங்காலம் நீங்க போய் படுக்கிற வரைக்கும் உங்களுக்கு டயர்னஸே இருக்காது. நம்மளுடைய பவர் சிவகாந்தம் என்ற அந்த பவர் நீங்க வந்து எப்படி வேஸ்ட் பண்றீங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா கண்கள் வழியாக 83.23% மேக்சிமம் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா காலையில எழுந்துக்கணும், நைட்ல போய் படுக்கும் போது தான் நம்ம தூங்குறோம், அப்பதான் கண்ணை போடுறோம். அது வரைக்கும் நம்ம ஃபுல்லா கண்ணை தான் 83.23% நம்மளுடைய பவர் எல்லாமே கண் வழியாக தான் இருக்காது, வெளியாகும், வெளியிட்டு. அது வழியா செலவு செய்யறோம், அது எல்லாமே லாஸ். கால் வழியாக கேட்கறாங்கன்னா அது கொஞ்சம் பர்சன்ட் தான். வாய் வழியாக கேட்கறது பார்த்தா பேராசிரியர்கள் தான் நிறைய பேசுறாங்க, அவங்க தான் நிறைய போகும். நமக்கு கவனிச்சுதான் நமக்கு நிறைய பேச ஆகாது. அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் வழியாக 5 உறுப்புகள் தோல், மூக்கு, நாக்கு, கண், காது இதன் வழியாக எல்லாமே வெளியேறி கொண்டிருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒருமுகப்படுத்தி முறையாப்படுத்தி அளவுப்படுத்தி பண்ண மாட்டோம். நம்மளுக்கு வந்து பவர் கிடைக்கும். இந்த பவர் இருக்கிறதுனால நம்ம கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும், படிப்புல நம்ம கவனம் செலுத்தலாம், வேற எண்ணங்கள் போகாது, தடுமாற்றம் தளமாற்றம்லாம் எல்லாமே நம்ம ஒழுக்கமா இருக்கும். எல்லாமே நல்ல ஒழுக்கமா நல்லபடியா நடந்துக்கும். ஸோ இதுதான் இந்த பயிற்சியுடைய நோக்கம். இந்த பயிற்சியில நம்ம போறோம். இந்த பயிற்சிக்கு 3 முக்கியமான ஒரு எக்ஸசைஸ், அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஸ்வினி முத்திரை. அஸ்வினினா என்னன்னு தெரியுங்களா? குதிரை, அஸ்வினி முத்திரை அப்படின்றது ஒரு பயிற்சி. ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா மூலபந்தம். பந்தம்னா என்ன அர்த்தம்? பந்துனா என்ன அர்த்தம்? க்ளோஸ். நம்ம இன்னைக்கு பந்து பா அப்படின்னு சொல்றோம், கடை அழைப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்றீங்க, அதான் பந்த், மூலபந்த்.
மூணாவது பாத்தீங்கன்னா ஓஜஸ் மூச். ஓஜஸ் மூச்சுன்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த வித்து கலையத்துல இருக்கிற இந்த லிக்விட் வந்து கடையப்பட்டு ஆவியாகி அப்படியே மேல போகும், திரும்ப ரீசைக்ளிங். அதான் ஓஜஸ் மூச்சு சொல்றது. இந்த அஸ்வினி முத்திரை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. எப்படி இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஜெனரலா ஒரு மோட்டார் இருக்குது, பெரிய பெரிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா ஹார்ஸ் பவர் அப்படின்னா. ஆனா வெயிட் ஆனது பாத்தீங்கன்னாக்கா யானை பாத்தீங்கன்னா நல்லா வெயிட்டா இருக்கும். சிங்கம் வந்து நாட்டுக்கு ராஜா. ஏன் சிங்கம் பவர் இருக்குல்ல, லைன் பவர் இருக்குல்ல, எலிபென்ட் பவர் இருக்குல்ல, ஏன் ஹார்ஸ் பவர் வச்சாங்க? இல்லைங்களா? ஜெனரலா யோசிக்க போகணும். அதாவது ஹார்ஸ் பவர் ஏன் வச்சாங்கன்னாக்கா, ஹார்ஸ் அதாவது குதிரை என்பது ஓட ஆரம்பிச்சதுன்னு சொன்னாக்கா கண்டினியூஸா சேம் ஸ்பீட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக ரெடியூஸ் ஆகாது. நீங்க டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. மிருகங்கள் வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடும் போது பாத்தீங்கன்னாக்கா மானை வந்து ஒரு புலி வேட்டையாடும், இல்ல சிறுத்தை வேட்டையாடும். ஆனா ஜீவாவை வேட்டையாட பார்த்துருக்கலாம், எரும மாடுகள்லாம் வேட்டையாட பார்த்துருக்கலாம். எங்கேயாவது குதிரை வேட்டையாடுறது நீங்க பார்த்துருப்பீங்களா? வெரி ரேர், பார்த்துருக்க முடியாது. ஏன்னா சிறுத்தை வந்து ஒரு மான வேட்டையாடும் போது ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் தான் மேக்ஸிமம் ஸ்பீட் ஓடும். அதுக்கு மேல ஓடுச்சுன்னா அந்த ஹார்ட் வச்சிடும். அவ்வளவுதான் அது லிமிட். அதுக்கு மேல ஓடாது. அதுக்கு தெரியும் இது மேல ஓடனா நம்ம இறந்து போய் தெரியும். அதனால அது ஓட முடியாது. அதனால அது பவர் கிடையாது. ஆனா ஒரு குதிரையை துரத்து சொன்னாக்கா அது எடுத்துதான் ஸ்பீடு போயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகினே போகும். அதனால அதை வந்து குடிக்க முடியாது. இதுக்கு இந்த பவர் எப்படி வந்தது, எதனால இந்த பவர் வந்ததுன்றத கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். அந்த காலத்துல பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கினாங்க. அதுல இருந்து என்ன பண்ணாங்க, அந்த பவர் எப்படி அந்த பவர் கிடைக்குதுன்றத பார்த்ததுக்கு அப்பால நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கால்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைஸ் மசில்ஸ் இருக்கும். தோல்கள் விழுவிழுந்து இருப்பாங்க. குதிரைகள் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல காட்டுல வர குதிரைகள் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு அந்த பவர் எல்லாம் கிடைக்குதுன்னு சொன்னா இந்த ஒரு பயிற்சினாலதான் அதுக்கு கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல கண்டுபிடிப்புகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஜெனரலா பறவைகள் இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மீன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, மிருகங்கள் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் நீங்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு மிருகத்திலிருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வௌவால் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுங்கிறத ரேடார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரிதான் இவங்க சித்தர்கள் என்ன பண்ணாங்க, குதிரையிலிருந்து இந்த பயிற்சியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சு இதை யூஸ் பண்ணாங்க அவங்க அந்த காலத்துல. அதை யூஸ் பண்ணும்போது அவங்க 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் அவங்களால வாழ முடிஞ்சது. நம்மளுக்கு அவ்வளவு நாட்கள் தேவையில்லை. நம்மளுடைய ஆக்சுவலா நம்ம வயசு 25 இருக்கணும். ஆக்சுவலா இந்த உலகத்துல 120 ஆண்டுகள் நம்ம வாழணும். ஆனா நம்ம 120 ஆண்டுகள் வாழணுமா? இல்ல. ஏன் வாழ முடியல? இயற்கையோட நம்ம ஒத்து வாழல. மிருகங்கள் எல்லாம் இயற்கையோட ஒத்து வாழுது. அதனுடைய இயற்கையான அதனுடைய வயசு பிரகாரம் வாழ்ந்துதான் இறந்து போகுது. ஆனா நம்ம மட்டும் சீக்கிரமே இறந்து போகும். காரணம் இயற்கையோடு இல்லை, எல்லாமே செயற்கை. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செயற்கை. நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபேன் நின்று போச்சு சொன்னா உடனே அது அழ ஆரம்பிக்கும். அப்ப மிருகங்களுக்கெல்லாம் ஃபேன் இருக்குதா? இல்ல. ஏர் கண்டிஷன் இருக்குதா? இல்ல. அதுக்கெல்லாம் இயற்கையோட ஒத்து வாழ்ந்து இருக்கிறதுனால அதனுடைய காலங்கள் அதனால வாழ முடியும். நம்ம இயற்கையை நம்ம மாற்றி நம்மளுக்கு ஏற்ற வசதிகளை படைத்துக் கொண்டதுனால நம்ம என்ன ஆகணும், நம்மளுடைய லைஃப் டைம் வந்து சீக்கிரம். ஒரு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 21,600 சுவாச மூச்சுகள் இருக்கணும்னு அந்த காலத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியல. இல்ல. ஏன்னா நம்ம லைஃப் பஸ் ஓட்டு வந்து ஓடி போய் சீக்கிரம் குடிக்கணும், ஓடணும். அப்ப இதனால யார பழகிட்டாங்க ஏறி ஆகணும்னா குடிக்க ஓட சொல்லுவாங்க. மூச்சு காட்டுதல் வந்து கிட்டத்தட்ட நம்ம 21,600 மூச்சு காட்டுதல் எடுக்கணும்னு சொன்னா இன்னைக்கு வந்து 60,000 மூச்சு காட்டுதல் நம்ம எடுத்துக்கணும். லைஃப் டைம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையுமே குறைச்சி கொண்டு வந்துட்டோமா 100 வயசுக்கு நம்ம வாழ முடியும். நம்ம லைஃப் அந்த இதெல்லாம் இருந்தா கூட இந்த பயிற்சி நம்ம பண்ணோம்னா நம்மளால வாழ முடியும். அதுக்கு வந்து விருப்பம் ஜாஸ்தி ஆகுது. இந்த நரம்புகள் ஊக்கப்படுத்தப்படுது. இதை வந்து பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து 72,000 நரம்பு நாடிகள் இருக்குது. அந்த 72,000 நரம்பு நாடிகளை வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் 13,000 நரம்பு நாடிகள் வந்து ஏண்டாகும். நம்ம சீக்கிரம் ரிலீஸ் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா உடல் முழுக்கப்படுது. அந்த நரம்பு முழுக்கப்படும் போது நீங்க பாத்தீங்கன்னா இருக்கலாம். அதுக்குதான் அந்த பயிற்சி வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா
மூலபந்தம் அப்படின்றது க்ளோஸ். நெக்ஸ்ட் ஓல்டஸ்ட் மோல்ஸ். ஓல்டஸ்ட் மோல்ஸ்ன்றது நீங்க பாத்தீங்கன்னாக்கா கேஸா மாற்றப்படும். அது மொத்தத்தை மேல நம்ம எடுத்து போய் மூளையில் மருந்து சேர்த்துறோம். ஸோ சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிடும். ஸோ அதே சமயத்தில் மேல வந்து டெபாசிட் ஆகிடும். தட் மீன்ஸ் இட் வில் புட் இட் இன் தி பேங்க். ஸோ அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் நம்ம அது யூஸ் ஆகும். நம்மளுக்கு வயசு ஆக அப்போ வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ வந்து யூஸ் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. அதனால இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ண போறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்ட இந்த காயகல்ப பயிற்சியின் பயன்கள்: நோயில்லாமல் நாம் வாழலாம், இளமையோடு இருக்கலாம், முதுமையை தவிர்க்கலாம், மரணத்தை தவிர்க்க முடியாது தள்ளி போடலாம், உடல் நலமும் மனவளமும் நன்றாக இருக்கும், ஆண்மை ஓங்கும், பாலுணர்வு முறைப்படுத்தப்படுகின்றது. இப்படிப்பட்ட பயிற்சியினை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வகுத்துள்ள எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியை முறையாக பயின்று அனைத்து பயன்களும் பெறுவீர்களாக. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்துள்ள எளிய முறை குண்டலினி யோக பயிற்சியில் இடம்பெற்றுள்ள எளிய முறை ஆசனங்கள், எளிய உடற்பயிற்சிகள், உயிருக்கான பயிற்சியாகிய காயகல்ப பயிற்சி, மனதை வளப்படுத்துவதற்காக அகத்தவம், அகத்தாய்வு போன்ற பயிற்சிகளை தக்க ஆசிரியர்கள் மூலமாகவும் குருவின் துணை கொண்டும் உங்கள் அருகாமையில் அமைந்துள்ள அறிவு திருக்கோயில் அல்லது மனவளக்கலை மன்ற தவ மையங்களை அணுகி இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் போன் எண்களை தொடர்பு கொண்டு மற்றும் சென்னை சிட்டி ஜோன் மற்றும் சபர்பன் ஜோன் ஆகிய விலாசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் தொடர்பு கொண்டு அனைவரும் குடும்பத்துடன் பங்கு பெற்று நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று வாழ்விலே ஓங்கி ஓங்கி வாழ்வீர்களாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவது மகரிஷியின் மாணவன் எஸ். சுகுமாரன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பயிற்சியினை நீங்கள் கேட்ட பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செய்யவும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இதில் உள்ள பல வேதாத்திரை நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.